வணக்கம்டா மாப்ள. நெஞ்சில் ஏறினாயே என் வாழ்வில் நீ மாற்றினாய் மாற்றினாயோ. ஹே பெட் லவர்ஸ், வெல்கம் டு பெட்ஸ் ஸ்டுடியோ. ஸோ நம்ம இன்னைக்கு எந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஒன் டே பெட் பேரண்டிங் vlog பார்க்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஈஃபிலுக்கு வந்துட்டு மில்க் அண்ட் வந்து 2 எக்ஸ் கொடுக்குறோம். எக்ஸ் வந்து ராவான எக் தான் நாங்கள் போடுறோம். நான் ராவான எக் வந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து மில்க் வந்து ஹாட்டாக இருக்கிறனால பாயில்ட் ஆகிடும். இதை நம்ம அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம ஈஃபில் வாக்கிங் கிட்ட போயிடலாம். என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? இப்போ நம்ம ஈஃபில் வந்து வாக்கிங் கூட்டு போகலாம். வாக்கிங் வந்து நாங்கள் மார்னிங் அண்ட் நைட் மட்டும் தான் கூட்டிகிட்டு போவோம். ஈஃபில் வாக்கிங் கூட்டு போனாலும் ஜாலியாக ஆகிடுவான். ஸோ எப்படி போகிறான் பாருங்கள். ஸோ வந்துட்டு வாக்கிங் கூட்டு போயிட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் அண்ட் வந்து அவங்க பாவ்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஏன்னா கிருமி ஏதாவது இருக்கும். நம்ம ரோட்டில் தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபுல்லாக அவங்கள வாஷ் பண்ணி விட்டுடணும். சில பேர் அப்படி தான் வாட்டர் வந்து அவங்களுக்குன்னு பவுல் வச்சா குடிக்க மாட்டாங்க. இப்போ டேப்பில் இருந்தால் தான் குடிக்கிறாங்க. நாத்துக்கு இப்போ வீடியோ எழுதுறாங்களாமா, ரீல்ஸ் போட போறாங்களாம்பா. நான் வாங்கி தரேன்ட்டுதானுவா. இப்போ நீங்கள் ஒரு பெட் வாங்குறதா இருந்தாலும் அது கேட் டாக் எதுவாக இருந்தாலுமே வந்துட்டு முதல்ல வந்துட்டு டைம் இருக்கா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் நேரமாவது அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சும்மா நம்ம வாங்கிட்டு அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, வாங்கிட்டு ஒரு 1 வீக்லேயே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஒரு 1 மந்த்லேயே இவ்வளோ சேட்டை பண்ணுது. முதல்ல நம்ம அவங்களுக்கு ஐயோ, பெரிய டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவா போச்சே. கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பெட் வாங்குங்க, பெட் வளர்க்குங்க. பெட் வந்து சும்மா வாங்கி வளர்க்கக்கூடாது. அது வந்து ஒரு கமிட்மெண்ட் தான். நம்ம வந்துட்டு ஒரு பெட் எதுவாக இருந்தாலும் சரி, லவ் பேர்ட்ஸாக இருந்தாலுமே சரி, அது வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். சும்மா வாங்கிட்டு அவங்கள பார்த்து சொல்லி இவங்களை பார்த்து சொல்லி நம்ம தானே வாங்கணும். நம்ம நல்லா பார்த்துக்கணும் பெட்டை. தென் லஞ்ச் பார்த்தீங்கன்னா ராயல் கிரன் அண்ட் வந்து ஒயிட் ரைஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ராயல் கிரன் வந்து நாங்கள் ஏன் வாட்டரில் சோக் பண்ணாமல் கொடுத்தோம்னா இவன் அப்படி வச்சா சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ அதனால வந்து பப்பி ராயல் கிரன் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். ராயல் கிரன் இல்லைன்னா பெடிகிரி கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. என்ன மேட்டர்? வாயில வச்சத காணோம். தின்னுட்டியா? தென் நம்ம வந்து ஒரு 4 to 5 ஈவினிங் டைமில் வந்துட்டு 2 பாயில்டு எக்ஸ் வந்து நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி கொடுங்க என்ன கொடுக்குறதா இருந்தாலுமே, அப்போ தான் அவங்களுக்கு நல்லா டைஜஷன். இப்போ நம்ம நைட்டுக்கு என்ன கொடுக்குறோம்னா சூர மீன் கொடுக்குறோம். சூர மீன் அண்ட் ரைஸ் கொடுக்குறோம். சில பெட்டு வந்து 2 டைம்ஸ்க்கு ஃபீட் பண்ணணும், சிலருக்கு வந்து 3 டைம் அந்த மாதிரி நம்ம பழக்கப்படுத்திட்டோம். ஸோ நம்ம வந்து நாங்கள் 3 டைம் வந்து ஃபீட் பண்ணுறோம். ஸோ தென் வந்து நைட் வந்து அவன் நல்லா சூர மீன் சாப்பிட்டான். பட் வந்து நைட் வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பை.